வணக்கம் நண்பர்களே! இங்க நெறைய பேருக்கு நம்ம தான் டோப்பமைன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, டோப்பமைனுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்னா, இந்த உலகத்துல முக்காவாசி பேரு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சந்தோஷத்தலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவனுக்கு பின்னாடியோ, முன்னாடியோ இருக்கவன், அவனுக்கு ஆகாதவன், பிடிக்காதவன்லாம் அவன விட கம்மியான சம்பளத்திலயோ, அவன விட மிடில் கிளாஸ்ல இருக்கிறவன பார்த்தா மட்டும், "ப்ப அவன விட நம்ம தான் நல்லாருக்கோம்." அப்படின்னு சொல்லி அடுத்தவன பார்த்து படிச்சுட்டு இருக்கிறவங்க மட்டும் தான் இப்ப நல்லா இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து அதனால நம்ம தான் வந்து அவங்களுக்கான ஒரு டோப்பமைனா இருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நெறைய இடத்துல உங்கள வந்து அவங்க டோப்பமைனா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த என்னடா எடுத்ததுலேருந்து ஒரே ப்ராடக்ட் எல்லாம் காமிக்கிறேன்னு நெனைக்காதீங்க. ஸோ ஐ எம் நான் வந்து இப்போ சென்னைக்கு ஷிஃப்ட் ஆக போறேன். நான் மட்டும் தான். ஸோ கொஞ்ச நாள் இனி நம்ம சென்னையில தான் இருக்க போறோம். நார்மலா எப்பயும் போல போடக்கூடிய அந்த 3டி அனிமேஷன் வீடியோஸ் வர்றது கொஞ்சம் டவுட் தான். கூடிய சீக்கிரம் நான் அந்த அனிமேஷன் வீடியோஸும் போடுவேன். அ நான் வந்து சென்னை போறதுக்காக ரெடி ஆயிட்டுருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ மட்டும் தான். அதுக்காக கொஞ்சம் பஸ் எல்லாம் கிடைக்கல. அப்புறம் ஆட்டோ புடிச்சு போயிட்டு வந்துட்டு, அப்படியே ஒரு 2 டேஸா வந்து கன்டினியூஸ் ட்ராவலாவே இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ தான். நெக்ஸ்ட் டே வந்து 2 டேஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்ட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. டக்கு டக்குன்னு முடிவெடுத்தேன். சரி நம்ம சென்னையிலே உட்காந்துக்கிட்டு இப்போதைக்கு பிஜி ஹாஸ்டல் தேடி நம்ம கிடைக்காது. நம்ம வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்துட்டு, அப்புறமா நம்ம பிஜிய வந்து தேடி, அப்படியே வந்து செட்டில் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காய்ஸ் நான் நம்ம திருப்பூர்ல இருந்து சென்னை கிளம்புனேன். வந்தவுனே கொஞ்சம் நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர் மாதிரி தான் இருந்தது. பட் என்ன பண்றது? போக போக அப்படியே பழகிக்க வேண்டியது தான். ஸோ இனிமே வந்து சென்னை சீரிஸ் தான் வரும். டே 1, டே 2 அந்த மாதிரி. ஓரளவுக்கு நான் வீடியோஸ்லாம் கவர் பண்ண முடிஞ்சா பண்ணி இது பண்றேன். ரொம்ப பயமாவும் இருக்கு. ஏன்னா நியூ ஏரியா. எப்பயுமே எங்கேயுமே வெளிய போகாத ஒரு பொண்ணு. இப்போ திடீர்னு வந்து ஆ இருந்த இடத்த விட்டு, புதுசா ஒரு இடத்துல போயிட்டு அங்க தங்கி, அங்க படிக்கணும், வேலைக்கு போகணும். வேலை எப்படி இருக்குன்னு தெரியாது. எப்படி இருந்தாலும் 1 வருஷம், 2 வருஷம்னாலும் கஷ்டப்படணும். ஸோ, அத மட்டும் தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. என்ன கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிய மிஸ் பண்ணுவோம். அவ்வளோதானே. போக போக அப்படியே அதுவே பழகிடும்ன்ற நம்பிக்கையோட நானும் சென்னை போயிட்டுருக்கேன். ஸோ, இங்க இப்போ என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கோயம்புத்தூர் டூ சென்னை வந்த பொண்ணுக்கு சென்னையில என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்? மேபி அவளுக்கு அதில என்னென்னலாம் நான் கெயின் பண்ணிக்கிறேன். நீங்களும் யாராச்சும் நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர் இல்லன்னா நான் அதர் டிஸ்ட்ரிக்ட் வந்து சென்னை வந்தேங்க. எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரும்போது இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு சேட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம சேட்ல நெறைய பேசலாம். அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பேஜ இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டா ஐடி நம்மளோட யூடியூபோட பயோலயே குடுத்துருக்கேன். பாய்.